வணக்கம் மக்களே. லண்டன் அவுட்ரு ரயில்னு ஒரு ஏரியா, நல்ல கிராமம். அங்கே பாருங்கள், வெளியில் பார்டரில் புல் இருக்குது. இந்த புல்லை பராமரிக்கிறதுக்கு சாணியை கொண்டாந்து, மாட்டு சாணத்தை கொண்டாந்து கொட்டி, நல்ல பச்சை சாணத்தை கொண்டாந்து கொட்டி விட்டுறாங்க. இயற்கை உரமாக போடுறாங்க. யார் போடுறா? பிரிட்டிஷ்காரவங்க போடுறாங்க. இவங்கெல்லாம் நல்லா இயற்கை உரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஊரில் செயற்கை உரத்தை கொடுத்து நம்மளை பூச்சி மருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம ஊரில் கொண்டாந்து கொடுத்து நம்ம மண்ணை கெடுத்துட்டாங்க. பாருங்கள், பச்சை பச்சைன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் சாணம், மாட்டு சாணத்தை போட்டு வளர்க்குறாங்க. இயற்கை உரம் தான் போடுவாங்களாம் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற புல்லுக்கே. நம்ம அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த சூட்கேஸு பாருங்கள், பொறுமையாக தான் தள்ளிட்டு வந்தோம். சாரு காலை உடச்சிக்கிட்டு ஹேண்டிகேப்ட் ஆகிட்டார். இப்போ இவருக்கு நம்ம தமிழ் மருத்துவம் கண்டுபிடிச்சி தமிழ் மருத்துவம் பண்ணி சரி பண்ணணும். வீடெல்லாம் எல்லாம் அழகழகாக பண்ணி வச்சுருக்காங்க. டாக் வளர்க்குறதெல்லாம் சாமானியம் கிடையாதுங்க. டாக் வளர்க்குறது சாமானியம் கிடையாது. அவங்க 2 டாக் வளர்க்குறாங்க பாருங்கள். ஒரு கார் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு சமம். ரோட்டில் ஆகி போயிடுச்சுனாக்கா கையிலே பாக்கெட் வச்சுருப்பாங்க, பேப்பர் வச்சுருப்பாங்க, கையில் க்ளவுஸ் போட்டு போகிறாங்க. எடுத்து கொண்டாந்து இந்த மாதிரி ரோட்டில் பாக்ஸ் இருக்கும், அதில் கொண்டாந்து போட்டு போயிடுவாங்க. சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா பெனால்ட்டி போட்டு விட்ருவாங்க. நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா பெனால்ட்டி. நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா, 25,000 பெனால்ட்டி. நம்ம ஊர் காசுக்கு 25,000 பெனால்ட்டி, ஸ்பாட் ஃபைன். ஓகே மக்களே, பாய்.